அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி சேவிங்ஸ் டிப்ஸ் 13 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்னோட உண்டியல் சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸாக 2 உண்டியல் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன். அதில் வந்து இப்போ ஒரு உண்டியலை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ உண்டியலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அரைவாசி தான் எனக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஆரஞ்சில் தான் நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஆரஞ்சில் இது வரைக்கும் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் எதுக்காக நான் சேவிங்ஸ் பண்ணணும் அந்த டைம் வந்து வந்துருச்சு. ஸோ உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான நேரம் வந்தனால இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இது கூட நடுவில் வீடியோவில் நிறையா சேவிங்ஸ் டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வந்து உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உண்டியல் சேவிங்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங்ஸ் தான். சின்ன சின்ன அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் உண்டியல் ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்து எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களால் பெரிய சேவிங்ஸ் பண்ண முடியல, பேங்க்கில் போட முடியலன்னா உண்டியல் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். மந்த்லி 500 போட முடியுமா போட்டு பாருங்கள். இல்லையா 100 200 உங்களால் எவ்வளோ முடியுமோ டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அது 20 ருபீஸாக இருந்தாலும் சரி, 50 ருபீஸாக இருந்தாலும் சரி சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அது உண்டியல் ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இருக்கும். சின்ன 10 ரூபா சேவிங்ஸ் பண்ணி என்ன வந்துட போகுது, 20 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்டியல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எவ்வளோ கம்மியாக சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலுமே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நம்ம சிக்கனம் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது. ஸோ எவ்வளோ இருந்தாலும் நமக்கு அது ஹாப்பி தான். நம்மளால் எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சோன்னா அது எதுக்காவது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ உங்களால் மேக்ஸிமம் 500 மந்த்லி சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சால் சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா மினிமம் 10 ருபீஸ் ஆச்சு ஒரு வீக்லியோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ நீங்கள் ஒரு 10 ருபீஸ் ஆச்சு சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஃபுல்லானதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன அமௌண்ட்டாக ஒரு 10 ருபீஸோ 5 ருபீஸோ சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 உண்டியல் இல்லைனா 3 உண்டியல் ஃபுல்லானதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 3 உண்டியல் நிறச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் 3 உண்டியல் ஒன்றா ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எதுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட் வந்து உண்டு. சின்ன வயசுலேருந்தே நான் சேவிங்ஸ் பண்ணி தான் எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து வாங்கி கேட்பேன் வீட்டில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணி தான் எனக்கு வந்து இப்போ சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 500 தனியாக, 200 தனியாக, 100 தனியாக, 50, 20, 10 ருபீஸ்ன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ காயின்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உண்டியிலே போட்டு வைக்க போகிறேன். 1 ருபி காயின், 2 ருபி காயின், 10 ருபீஸ் காயின் 3ஐயும் மட்டும் நான் உண்டியில் போட்டு வச்சுட்டு 5 ருபீஸ் காயின் மட்டும் நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஏதாவது சேஞ்சுக்கு தேவைப்படும் அப்படின்னு. 1 ருபி 2 ருபி கிடச்சா கூட நான் அதை வந்து உண்டியில் போட்டு வச்சுடுவேன். சின்ன சின்ன அமௌண்ட்டு தானே, 1 ரூபா தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 1 ரூபா 2 ரூபா கூட நம்ம கண்டிப்பாக வந்து சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோ உங்களால் மினிமம் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுதோ அதை சேவிங்ஸ் பண்ணி வைங்க. இப்போ வந்து உண்டியில் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் 2 உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் என் 2 குழந்தைங்களுக்குமே 2 உண்டியல் வாங்கி கொடுத்து சேவிங்ஸ் பண்ண கொடுத்துருக்கோம். ஒரு உண்டியலில் காயின் போட்டு வைப்பாங்க, இன்னொரு உண்டியலில் வந்து ரூபா நோட்டு போட்டு வைப்பாங்க. அவங்க உண்டியல் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அவங்க ஆசைப்படுற திங்ஸ் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அப்போ தான் அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹேபிட் வரும். எப்போ அவங்க கையில் காசு கிடைச்சாலும் வீணாக செலவு பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பெரியவங்களானாலும் அவங்களுக்கு அந்த ஹேபிட் வருங்கிறதுக்காக தான் சின்ன வயசுலேயே நான் வந்து கற்றுக் கொடுத்துட்டோம். நான் அப்படி சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டனால தான் எனக்கு இன்றைக்கி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக கற்றுக் கொடுங்க. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,300 ருபீஸ் இருக்குது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் இவ்வளோ அமௌண்ட்டு 6 மந்த்ஸில் சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் நான் வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். நிறைய சேவிங்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 1 ருபி சேவிங்ஸ்லாம் நான் வந்து போட்டிருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.